தள்ளு போறேன். உன்ன மரவா தள்ளிட்டு போய் நான் என்ன பண்ண போறேன்? அக்கா அந்த தெரியுது இருக்க மச்சி விடு. அந்த வீட்டுக்கு தான் அவன் போய்க்கான். அதுக்குள்ளயா? ஆமாக்கா. எவன்டா போய் தொலைஞ்சா? அக்கா நம்மளோட ஆண்டாளக்கா. யாரு? அச்சத்திரவே. அட வா வா. வாக்கா வாக்கா. ஹலோ, இங்க வாங்க. இருங்க சார், உள்ள ஒருத்தன் போயிருக்க, அவனை பாட்டு வந்துடும். போலாம், முதல்ல இங்க வாங்க. அழகா ஒருத்தர் கூப்பிடுறாரு, வாடா. அவன்கிட்ட என்ன விஷயம்? ஐயா கொஞ்சம் முன்னால அந்த வீட்டுக்கு ஒருத்தர் நுழைஞ்சல, அவனை நாங்க பாக்கணும்யா. கொஞ்சம் முன்னால நான் தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். ஐயா நீங்க இல்லைங்கய்யா, அந்த நிற்குவாரியா காரு, அந்த கார்ல இருந்து இறங்கி ஒருத்தர் வீட்டுக்குள்ள போனாயா, அவனை நாங்க பாக்கணும்யா. ஏன்னா ஒரு முறை போலீஸ் அவனை துரத்தும் போது அவன் தவிச்சுக்கிட்டே நாங்க மாட்டிக்கிட்டோம்யா. அதனால அவசியமா அவனை பாக்கணும்யா. இத பாருங்க, கூடிய சீக்கிரமே உங்க ஆளை டாக்டர் கிட்ட கூட்டு போய் கண்ணாடி போட வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் முன்னால இதே கார்ல இதே வீட்டுக்குள்ள நுழைஞ்சது 100% நான் தான். ஐயோ அட நொல்ல கண்ணா, அட திட்டு கண்ணா. ஏன்டா யாரடா பார்த்து தொலைச்ச? அவர்தான் அவன் இல்லன்னு எவ்வளவு தெளிவா சொல்றாரு. ஐயோ அக்கா, அவர் போய் சொல்றாரு, அவர் நம்பாத. இந்த 2 கண்ணால பார்த்தனுக்கா, அதோ அந்த கார்ல வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சது அன்னைக்கு போலீஸ் தட்டாலக்கா. ஆமா சாட் சாட் அவனே தாக்கா. அட என்னங்க இவ இப்படி சொல்றான்? சரி, அதோ அங்க ஒரு நாய் கட்டி இருக்க. நாய்? அது கண்டுக்குட்டில நினைச்சு. அட பஞ்சத்துக்கு பிறந்த பரதேசி, அது ஃபாரின் நாய்டா. ஒரு நாளைக்கு 10 கிலோ கறி தின்னும். அது அப்படித்தான் இருக்கும். அந்த நாய் கிட்ட ஒரு பேட் ஹேபிட். என்னது? அதாவது அந்த நாயை வச்சுக்கிட்டு யாராவது உண்மை சொன்னோம்னா பேசாம இருக்கும். அதே நேரம் பொய் சொன்னோன்னு வைங்க, ஒருங்க அப்புறம் பாஞ்சு புடுங்கிடும். சாமி என்னடா இவர் புடுங்க கிடுங்கன்றாரு? ஏடா பையா, நான் உன்னை நம்பலாமாடா? நம்புக்கா. அங்க சொல்லு. சரி ஜூலி, நீ தான் சாட்சி. அந்த கார்ல வந்து இறங்குனது நான் தான். நான் சொல்றேன், நீ என்ன சொல்ற? அக்கா சத்தியமா நீங்க இல்ல, நான் சொல்றேன். அப்படியா? என்ன ஜூலி? சாமி என்ன இப்படி குலைக்குது? அக்கா நாய் போய் சொல்லுக்கா. எது நாய் போய் சொல்லுதா? என்ன ஜூலி, இவன் போய் சொல்றானா இல்ல நீ போய் சொல்றியா? இத பாருங்க, என் நாய் கிட்ட இன்னொரு பேட் ஹேபிட். என்னது? அதாவது பொய் சொல்றவன கூட கொஞ்சமா தான் புடுங்கும். ஆனா இந்த பொய் சொல்றவனுக்கு பக்கத்துல இருக்கான் பாருங்க, அவனை ஏகத்துக்கும். ஐயோ எட படுபாவி. சார் என்னமோ அழகா லட்சணமா ராசா மாதிரி இருக்கிறாருன்னு அவர் எப்படியாவது என் முந்தானில முடிச்சுக்கலான்னு வந்தேன். நீ என்னடா நான் பொய்ய சொல்லி என்ன மொத்தத்தையும் புடுங்க வச்சு வேற எங்கேயும் போறதுக்கு முதலீடே இல்லாம பண்ணிட போல. நான் இருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நேரம் இல்லையே, காலம் இல்லையே, வாழ்வில் தொல்லையே என்றும் இல்லையே. I love you. Hey. Hey. என்ன விஜய், ரொம்ப ஹாப்பியா இருக்க? ஆமா, ஹாப்பியா தான் இருக்கேன். என்ன, நான் இன்னைக்கு அசோக் கிட்ட பேச போறேனே. அசோக் கிட்ட பேச போறியா? டெய்லியும் தான் அசோக்க பாக்குற, பேசுற. இப்ப நான் பர்சனலா பேச போறேன். வரட்டுமா? அசோக், ரொம்ப நாளா நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். என்னன்னு பாக்குறியா? உன்னை பத்தி தான். அமெரிக்காவில் இருக்கிற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிற கோர்ஸ் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு எக்ஸாம் முடிஞ்ச நேரம் என் அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு செய்தி கேட்டு இங்கே வந்தேன். சொத்துக்கு ஆசைப்பட்டு என் சித்தப்பாவும் சொந்தக்காரங்களை சேர்ந்து என்னோட அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அவங்களோட அடுத்த குறி நானாக தான் இருந்தேன். எங்களோட சொத்தையெல்லாம் அவங்க முழுமையாக அனுபவிக்கணும்னா
அதுக்கு கண்டிப்பா நான் உயிரோட இருக்கணும். அதனால என்ன ஏன் பைத்தியம்னு சொல்றீங்க? நான் பைத்தியம் இல்ல, பைத்தியம் இல்ல. கையை விடுங்க, சொல்றேன், கையை விடுங்க. நான் பைத்தியம் இல்லைங்க சித்தப்பா. சித்தப்பா நான் பைத்தியம் இல்லைன்னு சொல்லுங்க சித்தப்பா. நான் பைத்தியம் இல்லைன்னு சொல்லுங்க சித்தப்பா. அங்கிள் நீங்களா சொல்லுங்க. ஆண்டி என்ன போய் பைத்தியம்ன்றாங்க ஆண்டி. நீங்களா சொல்லுங்க ஆண்டி. என் உஷா இருக்கா? உஷா உஷா நான் பைத்தியம் இல்லைன்னு சொல்லு உஷா. எல்லாருக்கிட்டையும் சொல்லு உஷா. ப்ளீஸ் உஷா. உஷா என்ன உஷா நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உஷா ப்ளீஸ் உஷா நான் பைத்தியம் இல்லைன்னு சொல்லு உஷா. பைத்தியம் இல்லைன்னு சொல்லு. டாக்டர், நான் இவரை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். இவருக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இல்லைங்களே, அப்பா மறந்ததுக்கு அப்புறம் பாவம் இப்படி ஆயிட்டாரு. நீ மாடி என்ன உயிருக்கு உயிரா காதலிச்சேன்னு சொன்னியாடி. நீ எல்லாரும் என்ன பைத்தியம். என் நண்பன் வந்துட்டான், அவன் உண்மையை சொல்லுவாண்டி. இவன் நேத்து வந்தவடா. சின்ன வயசுல இருந்து உனக்கு என்ன நல்லா தெரியும்ல. நீ சொல்லு மாதேஷ், நான் பைத்தியம் இல்லைன்னு சொல்லு மாதேஷ். சார், நான் சாப்பிட்ற சாப்பாடு, போட்டிருக்கிற துணி எல்லாமே இவங்க அப்பா போட்ட பிச்சை தான் சார். என் அசோக்க, பழைய அசோக்கா எப்படியாவது மாத்தி கொடுத்துருங்க சார். எப்படியாவது மாத்தி கொடுத்துருங்க சார். ரோகி நீ வாடா. டேய் சொல்றத கேளுடா. நீ வாடா. அப்படியே திரும்பி வருடா. நான் பைத்தியம் இல்ல, நல்லா கேளுங்க. பைத்தியம் சொல்றீங்க. என் சொத்து சொத்தை எல்லாத்தையும் எடுத்துக்க ப்ளீஸ். என்ன விட்டுருங்க. நான் பைத்தியம் இல்ல. சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா. காசுக்காகத்தான் பைத்தியக்காரங்கிற முத்திரையை எனக்கு குத்திட்டாங்க. காசு காசு பணத்துக்காக யாரை வேணாலும் எது வேணாலும் செய்யலாங்கிற ஒரு பாடத்தை அந்த செல்லுல நான் கத்துக்கிட்டேன். அங்கிருந்து தப்பிச்சு வந்த நான் காசுக்கு சோற போற காதலி அன்பனாடா நீ. பணத்துக்காக பச்சை போய் பேசுன பாவி. என் சித்தப்பா இல்ல நீ. என் சொத்தை நீ அனுபவிக்கலான்னு பாக்குறியா? அதுக்கப்புறம் தான் நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்தோம். சாரிடா அசோக். இந்த அசோக் எப்பவுமே கடந்த காலத்தை பத்தி கவலையே கிடையாது. I like a luxurious life ma. So always I need lot of money with my sweet honey.